பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி என்றாலே நம் மனதில் தோன்றுவது அருள்மிகு மணக்குள விநாயகப் பெருமான் ஆலயம். இத்திருத்தலத்தில் விநாயகப் பெருமான் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். பாண்டிச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் முதல் விஐபிகளின் முதல் விசிட் அருள்மிகு மணக்குள விநாயகப் பெருமான் தரிசனம்தான். மணக்குள விநாயகர் என்ற பெயர் 600 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு வந்த நெசவு தொழிலாளிகள் கடற்கரையில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு அருகில் மரத்தடியில் இருந்த விநாயகப் பெருமானை வழிபடுவது வழக்கம். தினசரி காலை மாலை வேளைகளில் குளத்தில் நீராடிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்குவார்கள். இதை அறிந்த பிரெஞ்சு அதிகாரி விநாயகப் பெருமானை கடலில் தூக்கி போட்டுவிட்டு யாரும் வழிபாடு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். ஆனால் கடலில் தூக்கி போடப்பட்ட விநாயகர் மறுநாள் குளக்கரையின் மரத்தடியில் தோன்றினார். இதனால் கோபம் கொண்ட பிரெஞ்சு அதிகாரி மீண்டும் விநாயகரை கடலில் தூக்கி போட்டுவிட்டு வர மறுநாளும் குளக்கரை மரத்தடியில் தோன்றினார் விநாயகப் பெருமான். இதனால் ஆத்திரம் அடைந்த பிரெஞ்சு அதிகாரி மீண்டும் விநாயகரை கப்பலில் எடுத்துக்கொண்டு போய் போட்டுவிடலாம், அப்பொழுது யாரும் திரும்பி எடுத்து வந்து மரத்தடியில் விநாயகரை வைத்து வழிபட மாட்டார்கள் என்று முடிவு செய்து இரவில் தூங்கப் போனார். அப்பொழுது அதிகாரி கனவில் தோன்றிய விநாயகர், உன் மனைவிக்கு தீராத நோய் இருக்கிறது என்றும் எங்கு சென்று வைத்தியம் பார்த்தாலும் தீராது எனவும் என்னை தரிசனம் செய்தால் வழி கிடைக்கும் என கனவில் தோன்றி மறைந்தார். மறுநாள் பிரெஞ்சு அதிகாரி மனைவிக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் அது தீர மருந்தில்லை என மருத்துவர்கள் தெரிவிக்க முந்தைய நாள் கனவு நினைவுக்கு வர ஓடி வந்தார். விநாயகரை தேடி வணங்கினார். தன் குறைகளை தீர்க்குமாறு கண்ணீர் விட்டு சென்றார். வீட்டிற்கு சென்ற பிரெஞ்சு அதிகாரியிடம் அவரது மனைவி சற்று நேரத்திற்கு முன்பு கணபதி என்பவர் இந்த மூலிகைகளை கொடுத்து சாப்பிடச் சொன்னதாக கூற அதிர்ச்சி அடைந்த பிரெஞ்சு அதிகாரி மனைவியை மூலிகை சாப்பிடச் சொன்னார். மூலிகை சாப்பிட்ட 1 மாதத்தில் மீண்டும் மருத்துவ பரிசோதனையில் பிரெஞ்சு அதிகாரி மனைவிக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியில்லை என மருத்துவ அறிக்கை கூற குடும்பத்துடன் விநாயகர் கோவிலுக்கு வந்த வழிபாடு செய்ததுடன் தன் தடை ஆணையையும் நீக்கி வெள்ளிதோறும் விநாயகருக்கு வழிபாடு செய்யவும் தன் சொந்த செலவிலேயே சிறிய மண்டபமும் கட்டித்தந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இப்படி தீராத நோய் தீர்க்கும் விநாயகப் பெருமானுக்கு பாண்டிச்சேரியில் பிற்காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக பக்தர்கள் ஏற்படுத்தி இன்று பாண்டிச்சேரியில் முதன்மை கடவுள் விநாயகப் பெருமான். காலை 5:45 மணிக்கு திறக்கும் கோயில் நடை மதியம் 12 மணி வரையிலும், அதன் பின்பு மாலை 4 மணிக்கு திறந்து 9 மணிக்கு இரவு நடை சாத்தப்படும். திருவிழா காலங்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விநாயகரை தினசரி வழிபாடு செய்ய பக்தர்கள் அதிகாலை குவிந்து விடுகிறார்கள். வழிபாட்டு மன்றத்தினரின் பக்தி பாடலுடன் எழும் விநாயகர் எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார். உங்கள் வேண்டுதல் நிறைவேற லக்ஷ்மி என்ற யானை இல்லாதது பெரும் குறையே. ஏனென்றால் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் செல்லப்பிள்ளை லக்ஷ்மி. கோவில் யானை போல் இல்லாமல் எல்லோர் மனதிலும் நிறைந்த லக்ஷ்மி தற்பொழுது இல்லை என்பது பெரும் குறையே. விநாயகரிடம் எளிய முறையில் வழிபடலாம். வினை தீர்க்கும் விநாயக பெருமானை வழிபட உகந்த நாள் சதுர்த்தி திதி. அன்றைய தினம் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே தீராத பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். வருகின்ற 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் விழா கோலம்தான். தினசரி காலை 5:30 மணிக்கு மூலவர் விஸ்வரூப தரிசனம். அதற்கு பிறகு உற்சவருக்கு வழிபாடு செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியும் விநாயகர் ஊர்வலமும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். எனவே விநாயகர் சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி திதியில் வரும். எனவே வருகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை, ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எனவே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 2:22 மணி முதல் சதுர்த்தி திதி ஆரம்பித்து மறுநாள் 27ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:52 வரை சதுர்த்தி உள்ளதால் அன்றைய தினம் செல்வ செழிப்பை தரும் நேரமாக அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரமும் நடப்பதால் காலை புதனுக்குரிய ஹோரையில் லாபஸ்தானத்தில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் பூஜை செய்வது நல்லது.
மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலையில் மூலவர் விஸ்வரூப தரிசனமும் தினசரி காலை 5:45 மணிக்கும் அதன் பின்பு விநாயகர் பக்த சபையை சேர்ந்தவர்கள் உற்சவருக்கு பாட்டு பாடி பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக பூ, கல்கண்டு, சர்க்கரை, வாழைப்பழம், கொண்டைக்கடலை, அவல், பொரி போன்றவைகளை நைவேத்தியம் செய்து கொடுக்கிறார்கள். மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூட்டத்தை காணலாம். இக்கோவிலில் குதிரைகள் பூட்டிய தங்கத் திருத்தேரும் வெள்ளி திருத்தேரும் உள்ளன. பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் விசேஷ தினங்களிலும் கோவில் வளாகத்தில் தங்கத்தேர் திருவிழா நடைபெறும். பக்தர்கள் தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேர் உற்சவத்திற்கு ரூபாய் 2000 பணம் செலுத்தி வழிபடலாம். அதேபோல் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேரும் வெள்ளித்தேரும் உள்ளது. தங்கத்தேர் உற்சவத்திற்கு ரூபாய் 2000 கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. மூலவர் அபிஷேகம் செய்ய ரூபாய் 1000 வெண்ணெய் சாத்துதலுக்கு ரூபாய் 3500 வசூல் செய்யப்படுகிறது. அர்ச்சனை கட்டணம் ரூபாய் 10, ஐயப்ப மாலைக்கு ரூபாய் 10, சிறப்பு வழி தரிசன கட்டணம் ரூபாய் 30 வசூல் செய்யப்படுகிறது. இது தவிர கணபதி ஹோமம், திருக்கல்யாணம், சந்தனக்காப்பு, தங்க கவசம், 108 சங்காபிஷேகம் என பல்வேறு பூஜைகள் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. மணக்குள விநாயகரை வழிபடுவதால் தடைகள் நீங்கி வெற்றி, அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளத்தை அருளும் விநாயகராக அருள் பாலிக்கிறார். சகல காரியங்களுக்கும் வெற்றியை அருள்பவர் என்பதால் அவரை வழிபடுவது நலம் யாவும் அளிக்கும். மணக்குள விநாயக பெருமான் எல்லாவித மக்களும் வழிபடுகிறார்கள். மணக்குள விநாயகர் ஒற்றை கொம்பு, 5 கரம், பெரிய காது, பெரிய வயிறு போன்ற தனித்துவமான அம்சங்களுடன் காட்சி தருகிறார். மணக்குள விநாயகரை வணங்குவதால் மன அமைதியும் தெளிவும் மற்றும் காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நிறைவேறுவதாகவும் நம்பப்படுகிறது. மனப்பூர்வமாக விநாயகரை வழிபடுவதால் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது.